ஹலோ மக்களே! உங்கள் அனிமி வரியான டாட்டல் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு டஞ்சன் ரீசெட்டுங்கிற மங்காவோட சாப்டர் 123லேருந்து 125 இதோ உங்களுக்காக. போன சாப்டர் ஏதோட முடிச்சிருப்பாங்க. நம்ம சின் வந்து நம்ம ஃபஃபூனை அடித்து துரத்தி அடிச்சிருப்பாங்க. அவள் அது மட்டும் கிடையாது, நல்லா அடி வாங்கிட்டு இங்கே இருக்கும்போது இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆனாங்க, இது எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஃபூன் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்குது. அதை நம்ம ஃபஃபூன் வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்க ஆல்ட்ரு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ட்ரே இருந்திருக்காது. இது எப்போ சாத்தியமாக இருக்குது, இந்த ஆல்ட்ரு யாரும் எடுத்தாங்க, சரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போனோம்னா கண்டிப்பாக அந்த ஆல்ட்ரு இருக்கிறமே எடுத்திருப்பாங்க. அப்போ நான் டேரெக்டாக 4th ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4th ஸ்டேஜில் இருக்க ஆல்ட்ரே எடுத்திருப்பாங்க. ஆகா, இந்த ஸ்டேஜை நம்ம எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க நல்லா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த இடத்துல நம்ம சின் வந்திருப்பாங்க. இப்படி தான் ரெண்டு பேருக்குமே ஃபைட் ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கரமாக போயிருக்கும் இத்தனை நாளாக. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபப்பு வந்துட்டு ஒரு வழியாக நான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரடி அட்டாக் பண்ண வந்திருக்கோம் நம்ம ஃபஃபுனை. பப்புனும் சும்மா கிடையாது, இப்போ அதுக்கிட்ட ஆல்ட்ரு இருக்கனால ரொம்ப பயங்கரமாக சக்தினா கொண்டு வந்திருக்கோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கரடை ஈஸியாகவே அடித்து தள்ளியிருக்கோம். அதுவும் மாசாகவே அடிச்சிருக்கோம். ஸ்டைலிஷ்னால் வேறு லெவலில் இருக்கும்பா பார்க்கவே. இதை பார்த்து நான் அடித்து கொண்டது மட்டும் கிடையாது, இது கூட சத்தியம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியை மொத்தமாகவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுவும் முடிஞ்சு பஃபுன்னு சத்தியம் மட்டும் கிடையாது, உடம்பே டேட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போது குல்டானிக் ஸ்கில்லேருந்து எப்படி முழுங்குமோ அதே மாதிரி முழுங்கி எடுத்திருக்கும். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கையை வீசும் பார்த்துங்க, மரம்லாம் துண்டு துண்டாக போயிருக்கும். அந்த பவர்லாம் உண்மையாக ஆசமாக இருக்குது, இன்னும் எனக்கு நிறைய பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் உருவாகிருக்கும். இது என்ன மாதிரியான சர்க்கிள், இந்த சர்க்கிள் பார்க்கும்போது அந்த சிஃபரா உருவாக்குனது மாதிரியே இருக்கே. சிஃபரானா வேறு கிடையாது, அந்த சிங்கத்தை தான் சொல்லுது. சரி இது என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி போய் டச் பண்ணி பார்க்கும் பாருங்க, அது அப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கியிருக்கும். அதுக்குள்ளே அப்படியே நம்ம பப்புனும் போயிருக்கோம். இந்த போர்ட்டல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கே கொண்டு போயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் விச்சை நம்ம ஹீரோ கொண்டிருப்பான் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு தான் திரும்பியும் கொண்டு போயிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளாக் விச்சோடைய சிலை இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்த ஃபம் வந்து எப்படி இங்கே எக்கச்சக்கமான சிலை இருக்கலாம், அது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஸ்டோனட் வந்து விழுந்திருக்கும். இதை பப்புனும் பார்க்குது. பார்த்ததுக்கப்புறம் இது என்ன இந்த கல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது பார்த்திங்கன்னா சாதாரண கல் கிடையாது, மனுஷங்களே கர்ஸ் பண்ணக்கூடிய கல் தான் அது எல்லாமே. நம்ம ஹீரோ இந்த சைடு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை ரொம்ப போரா போயிட்டு இருக்கு, இதுங்கெல்லாம் நம்ம முடியாதுப்பா, என்னப்பா இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுத்தால் தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது நம்ம ஹீரோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லுவான். அப்போனே நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டியா, நம்ம ஹீரோன்னு என்ன சொல்லிட்டு போனால் ஞாபகத்தில் இருக்கா, உன்னை ட்ரைனிங் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பானா, அப்போ பார்த்தீங்கன்னா வாட்டைக்கு போகிறேன், இங்கே இருக்கிற ஃபீரை வச்சு 1000 முறை ஆச்சுன்னு நீ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே நம்மளால முடியாது, நான் இப்படிக்கு விளையாட போகிறேன், என்ன வேணால் நச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சுற்றி சுற்றி விளாண்டுருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம முயலந்துக்கிட்டு என்னப்பா பயங்கரமாக சுற்றுறியே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படித்தான் நான் நல்லா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிருக்கான். இது என்ன நினச்சி பார்க்குறேன், நான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படிக்கும்போது டீச்சர் பாடம் நடத்தும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது கணக்காம பென்சில் சுற்றிருப்பான். என்னப்பா நீ அப்போயே ஸ்பியர் வச்சு சுற்றினி அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னா கிடையாது, அது வெறும் பென்சில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படின்னா அந்த ஷீல்டை வச்சு வேணாலும் சுற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் கேட்டிருக்கோம். நம்ம ஹீரோ அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டையும் வச்சு நம்ம ஹீரோ சுற்றி விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். அப்படின்னா இதே வச்சு வேணாலும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டையும் ஒரு ட்ரெஸ் ஆட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துருக்கோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்னால் இப்போ சுற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு சுற்றிருப்பான். அப்படி சொல்லும்போது மாஸ்டர் நீங்கள் வேறு லெவலில் ரொம்ப அழகாக சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேறு இடத்த சுற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வேறு யாரும் கிடையாது, ஒன்றையா வச்சு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக முயலை கையை காமிச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே முயலுக்கு வர என்னது என்னையை வச்சு சுற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா ஒன்றைய வச்சு சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயலை ஒரு கையில் தூக்கிட்டு இப்போ பாரு வேடிக்கை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முயலை ஒரு சுற்றிருப்பான். முயலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். அழுகும் பார்த்தா ஸ்டார் ரொம்ப நல்லாவே சுற்றுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு நியூ அச்சீவ்மெண்ட் அன்லாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா சுற்றினா கூட அச்சீவ்மெண்ட் அன்லாக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோ இப்போ எதை வேணாலும் ஈஸியாக சுற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். இதை அந்த நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருப்பா, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, உன்னை நான் என்ன சொன்னேன், உன்னை ட்ரைனிங் தான் இருக்குன்னு சொன்னேன், இங்கே ஒரு நிமிஷம் பாரு என்னாலே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ ஈஸியாகவே சுற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பை சுற்றி காமிச்சிருப்பான். ஆமாப்பா நல்லாவே சுற்றுறா, அப்படின்னா இது ட்ரைனிங்காக நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடோ வழக்கமாக வர வச்சிருப்பா. அது ஒன்று கிடையாது, நம்ம ஹீரோவில் பார்த்தீங்கன்னா சுற்றுற மூலியமே அந்த ஷேடோ வச்சு அட்டாக் பண்ணாலும் அது ஷீல்டை பயன்படுத்த முடியும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கும் பண்ண முடியும். ஸ்பியரை சுற்றுற மூலம் ஷீல்டாகவும் பயன்படுத்த முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காமிச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு
பரவாயில்லப்பா நீ முன்னோட இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லாவே தெரியிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குட் டீச்சர் கிடைச்சிருக்காங்க. அதனால மட்டும்தான் இந்த அளவுக்கு நான் தேறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வணக்கம் வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோனுடைய தலையை எட்டி பார்த்துருப்பான். அப்போ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சாக்ஸ் கொடுக்குறான். என்னடா இவன் ஷாக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் ஏதாச்சும் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் தலையில் 29 கட்சிட மார்க் வந்திருக்கும். இது யாரும் கிடையாது, நம்ம பஃபுன்னு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். அதில் பர்பிள் கலர் வச்சு இது எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்புன்னு வந்துக்கிட்டு இருக்கிற எல்லா சிலையும் உடச்சா ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னா கையை வச்சு நூறுக்கு தள்ளியிருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு பர்பிள் கலரில் ஒரு கல் கிடச்சிருக்கும். இதை வச்சு தான் சரி இதை வச்சு பார்த்தீங்கன்னா கர்சட மார்க் ஆட் பண்ணி விட்ருவோம். இதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா மனுஷனும் கண்டிப்பாக செத்துருவாங்க மனுஷங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்புன்னு ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த கர்சட மார்க்கை அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பர் வச்சு தாங்க வாங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூவியில் வந்துட்டு பரபரப்பாக என்னத்தை தேடிக்கிட்டு கிடக்கு வேலையை பறந்து போயிட்டு அவள் வேறு என்னத்தையும் ஒரு விஷயத்தை பார்க்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பர் வச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளாட்டம் வந்திருக்கு, மேஜிக் சர்க்கிள். இதை பார்த்தோன்னா நான் டேரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட தான் போது என்னடா ஏதாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயல் கிட்ட கேட்கும்போது பார்த்தேன் இது கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பிளிச்சு வந்து ஒரு டஞ்சனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல்னு சொல்லுதோம். என்ன வாய்ப்பே கிடையாது, என்னது இந்த கேப்பிளிச்சு ஒரு டஞ்சனாக மாறிடுச்சா? அதுக்கு இந்த காரணமே யாரோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் மார்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லியிருக்கோம். அப்போ கஸ்டமருக்கு யார் யூஸ் பண்ணுவாங்க? அந்த சிங்கம் தான் திரும்பி உயிரோட வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வேறு ஏதோ ஒரு விஷயம் தான். ஒருவேளை அந்த பஃபனாக இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போ இருக்க வில்லேஜில் இருப்பான் பார்த்தீங்களா மற்ற வேறு எல்லாருமே அங்கே பார்த்தோன்னா தலையில் இது என்னடா புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் முயல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த 29 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே செத்துருவீங்க இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லியிருக்கோம். இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான நாள் தான் இருக்கா, இதை நாங்கள் எப்படி முடிக்கிறது? இருக்கிற எல்லாமே ரொம்ப கஷ்டமாச்சே. நம்ம மூவியில் இருந்துக்கிட்டு அவங்களுக்குனா கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணலாம்ல. உன்னுடைய கேட் பவரை யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த டஞ்சனுக்கு கூட்டி போயிட்டீங்கன்னா அவங்க அங்கே இருந்து டஞ்சனை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த கஸ்டமருக்கும் போயிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவிலும் சொல்லியிருக்கோம். மண்டலே நறுக்குன்னு ஒரு கொட்டை வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த குரூப் கிட்ட போயிருப்பான். எல்லாரும் ஒரு விஷயம் கேட்க நீங்கள் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அது என்ன வழின்னு சொல்லி அப்புறமா சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2 வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிப்பான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கிறது, எந்த ஒரு வழியும் இருக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவான்னா, ஈஸியாக முடித்தானா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபெனால்ட்டி இருக்கும். சொல்லப்போனால் நீ அதுக்கான விலை பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் பண்ணிடுவா அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பா. அதாவது நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஈஸியாக முடிக்கிற வழியை யூஸ் பண்ணலாம், டக்குன்னு முடிச்சிடலாம், ஆனால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காதே அடுத்த ஸ்டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன்ட்ட கேட்கும்போது ஹீரோனி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருமே தயார் பண்ணுவோம். சரிப்பா உங்கள் குரூப் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி வெள்ளமடி குரூப்புக்காக கேட்கும்போது அவன் என்ன சொல்லிக்கிட்டு கிடக்கிறானா, கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், முக்கியமாக உன் கூட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமடிக்காரன்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு நீ என்ன சொல்லிக்கிட்டு கிடக்குற, நம்ம இப்படிக்கு நேரம் கிடையாது, டக்குன்னு போய் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சா மட்டும்தான் நம்ம பலசலையை மாற முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க நடித்து சண்டை திருத்தவே முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வழியை நீ சூஸ் பண்ணாதப்பே தெரியுது நீ எந்தளவுக்கு வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக மாறணும், அதே நேரத்தில் நான் எந்தளவுக்கு பவரானுவேன்னு சொல்லி காமிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பான். ஈசன வழியை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலையை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ள முடிக்கிறத நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு என்னோட கேட் பவர் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க எல்லாத்தையுமே நான் குடிப்பாவேன், இதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெள்ள முடிவு என்னது கேட் பவர் யூஸ் பண்ணி ஈஸியாக முடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இது ஒத்துக்காத, எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க, நம்ம எல்லோரும் சேர்ந்தே முடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு அப்போனா சரி எனக்கு அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்தே தீர்னு சொல்லும்போது என்னது விலை கொடுக்கணுமா, அதாவது நீ வந்து இப்போ ஆயுதத்தை எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக ஆயுதத்தை நான் எதிர்பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். என்ன எதிர்பார்க்குறானா, எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற எல்லாத்தோடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, உங்களுடைய மேன் பவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பஃபனை வேட்டையாடுறக்காண்டி சொல்லியிருப்பான். என்னது பஃபனை வேட்டையாட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்க இருப்பாங்க. எல்லாம் முடியணும் பயங்கரமாக சாக்க இருப்பான். என்னது நம்ம ஒரு கேம் மாஸ்டர் வேட்டையாட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, என்ன எல்லோரும் சரியாக ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம வெள்ள முடியும் இருக்கலாம். இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன், இது தாண்டா எனக்கு சேலஞ்சு, இது நான் கண்டிப்பாக சேர்த்தே சேருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குறா என்ன மாதிரியாக சிரிக்கிறான். கண்டிப்பாக ஒத்துக்குவான், நமக்கு வேறு வழியில் சரிப்பா இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் முடிவெடுத்திருப்பா. சரி அப்போ நீங்கள் எல்லாருமே முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான்.
அதெல்லாம் சரி, என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பா. அதுக்கு தெளிவா பிளான் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தான் ட்ராவன் சொல்லியிருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீ 3வதா ஒரு டஞ்சன் கிரியேட் பண்ணியிருக்க பார்த்தியா? அதில மாத்திட்டு ஸ்டூடெண்ட்ட மாத்திரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. உன்னால பார்த்தீங்கன்னா 3 பேத்த மட்டும் தான் ஸ்டூடெண்ட்டா ஆக்க முடியும். அது யார் இந்த 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோ நெனச்சு பார்த்துருப்பான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின செலக்ட் பண்ணியிருப்பான் ஸ்டூடெண்ட்டா, ட்ராகனோட ஸ்டூடெண்ட்டா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரன் முடியோட செலக்ட் பண்ணியிருப்பான். 3வதா ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த பெயர் யாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் யோசிச்சிருக்கான். அந்த 3வது பர்சன் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கூடத்துலேருந்து ஒருத்தன் கண்ணாடி போட்டவன் கை நீட்டுறான். அவன் வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா சில்லி குடுத்துருப்பான் பார்த்தீங்களா? அவன் தான். அப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் என் பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாருமே 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிராகனோட டிசிப்லாம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே சைடு நம்ம பஃப்னு தாங்கங்கிறாங்க. இருக்கிற நெறைய மிருகத்த வேட்டையாடி அதுவும் சாப்பிட்டுருக்கோம். இப்ப எனக்கு நெறைய பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பவர் அதிகமா வந்ததுனால பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கும் பசிக்க ஆரம்பிக்குது. சரி நம்ம வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பறந்து போயிருக்கோம். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே பறந்து போயிருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்றுருக்கோம். அது வந்து இது பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு சாப்பிட்டு குண்டாயிருக்குன்னு. அது மட்டும் கிடையாது. இது என்னது பழம்? இது எந்த நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபாலோ பண்ணி போலான்னு சொல்லிட்டு, பஃப்னு முடிவு எடுத்துட்டு அத தேடி ஃபாலோ பண்ணுது. இங்க என்ன ஒரு வில்லேஜ் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுட்டான். அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு ஒளிஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மூலையில 4 மூலையில இருந்துட்டு எல்லாருமே மறைஞ்சு ஒளிஞ்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு பள்ளம் மாரி நோண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஃபூன் அந்த இடத்துக்கு வந்து பாக்குது. ஆஹா! இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே! இந்த இடத்துல மனுஷனையும், மிருகத்தையும் சும்மா போட்டி போட வச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத நினச்சு சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு இடைஞ்சலா இருக்குது. அந்த டென்ட் மட்டும் தான் இடைஞ்சலா இருக்கு. அத போய் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருப்பான். இதுதான் பஃபூன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமு பஃபூன பார்த்துருப்பான். இது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முயலும் ஆமா இதான் இருக்கும். ஆனா மின்னோட பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப குண்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா அதோடைய பவர் லெவல் அதிகமா இருக்கு. அதனால தான் இப்ப இந்த அளவுக்கு குண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஆஹா! அப்ப இத நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க. இந்த சைடு நம்ம வெள்ளைமுடிக்காரனும் ஹீரோ கிட்ட, சரி இப்ப நான் அட்டாக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிட்ட கேட்டிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்ல வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. அவன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். நம்ம பஃபூன் இருந்துகிட்டு, சரிடா அந்த டெண்ட்ட விலக்கி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அத ஒரு வெத்து உதைக்குது பாருங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெருப்பாட்டம் எக்கச்சக்கமான குமிஞ்சு கிடந்திருக்கும். இது தான்டா சான்ஸு. இப்ப நீ அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆர்டர் குடுத்துருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கான சான்ஸு. இப்ப என்னோட பவர பாருங்கடா அப்படின்னு சொல்றத விட பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடிவடையுது. மக்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான அமைக்கிக்கோங்க. முக்கியமா லைக் பண்ண தட்டி விடுங்க மக்களே. அப்பதான் என்னோட வீடியோ நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரிங்களா மக்களே, டாட்டா பாய் பாய்.